இன்றைய ஆன்மீக தகவல் நான் முன்பே பல முறை சொல்லியிருக்கின்றேன். நமக்கு இஷ்ட தெய்வம் இருக்கலாம். ஒருவருக்கு முருகப்பெருமானை பிடிக்கும், ஒருவருக்கு அம்பாளை பிடிக்கும், ஒருவருக்கு பெருமாளை பிடிக்கும், ஒருவருக்கு ஐயப்பனை பிடிக்கும். இப்படி ஒருவர் திருவண்ணாமலை சிவன் மேல் அபரிவிதமான பக்தியோடு இருப்பார். இப்படி ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு மனதுக்கு பிடித்த தெய்வம் என்று இருக்கும். இதிலே தவறில்லை. என்றாலும் குலதெய்வத்தை வணங்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு என்பது மிக 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 முக்கியம். நாம் தடுக்கி விழும்போது நம்மை உடனடியாக எழுப்புவது குலதெய்வம்தான். நமக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் வருகின்றது என்றால் அந்த கஷ்டத்திலிருந்து நம்மை உடனடியாக மீட்க ஓடி வருவது குலதெய்வம்தான். ஆனால் ஒன்று, குலதெய்வத்தை நாம் அழைக்க வேண்டும். குலதெய்வத்தை அனுதினமும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். சாப்பிட உட்காரும் போது குலதெய்வமே இன்றைக்கு இந்த உணவை கொடுத்தாய் நன்றி என குலதெய்வத்தை நினைக்க வேண்டும். காலையிலே எழுந்திருக்கும் போதே குலதெய்வமே இன்றைய நாளிலே எனக்கு விடியலை கொடுத்தாய் என வணங்க வேண்டும். இப்படி குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருக்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும், அதாவது குலதெய்வத்தை நினைப்பவர்களுக்கு கஷ்டம் வராது. கஷ்டம் வந்துவிட்டாலும் குலதெய்வம் உடனடியாக நமக்கு உதவிக்கு ஓடி வரும். சரி, இந்த குலதெய்வத்தினுடைய ஆசை கிடைப்பதற்கு நாம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? நம்முடைய முன்னோர்கள் எல்லாவற்றுக்குமே இதை இப்படி செய்ய வேண்டும் என நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் அல்லவா? அப்படி நம்முடைய முன்னோர்கள் இதற்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், அதை இன்றைய நாளிலே பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள் பல பல தலைமுறைகளாக வணங்கி பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த குலதெய்வ வழிபாடு என்பது. இத்தனை தலைமுறைகளாக இந்த குலதெய்வத்தை நாம் வழிபாடு செய்கின்றோம் என்றாவது அந்த குலதெய்வம் நம் முன்னே வந்து நின்றிருக்கின்றதா? கலியுகத்திலே தெய்வம் கண்முன்னே வந்து நிற்காது. அதாவது நம்முடைய புறக்கண்களுக்கு அது நிச்சயமாக சாத்தியமில்லை. ஆனால் வெளியிலே இருக்கின்ற கண்களுக்கு தெரியாத கடவுள் அகத்திலே நமக்கு இருக்கின்ற அகக்கண்கள் இருக்கின்றதல்லவா, அந்த அகக்கண்கள் மூலமாக பார்க்க முடியும். குலதெய்வத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அந்த குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு வளர்பிறையிலே நல்ல நாளாக பார்த்து தேர்ந்தெடுத்து, வளர்பிறை வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி போன்ற தினங்களிலே இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். மிக 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 சிறப்பை கொடுக்கும் இந்த வழிபாடு. சுத்தமான பசுஞ்சான விபூதியை கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலே கொஞ்சமாக பன்னீர் விட்டு பிசைந்தால் உருண்டை பிடிக்க வரும். சின்ன சின்ன விபூதி உருண்டைகள், கோலி குண்டு சைஸிலே 3 உருண்டைகளை தயார் செய்து ஒரு தட்டிலே வைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து பூஜை அறையிலே வைத்து விட வேண்டும். வழிபாட்டை துவங்குவதற்கு முன் வழக்கம் போல பூஜைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். குறிப்பாக வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும். பூஜை அறையை நன்கு அலங்காரம் செய்ய வேண்டும். பூக்களாலே அலங்காரம் செய்ய வேண்டும். இப்படி எல்லா விதமான அலங்காரங்களையும் செய்துவிட்டு அந்த விபூதி உருண்டைகளுக்கு பக்கத்திலே ஒரு டம்ளரிலே, வெள்ளி டம்ளராக இருந்தால் மிக நல்லது, வெள்ளி மிக சுத்தமானது. பூஜை அறையிலே பெரும்பாலும் வெள்ளி பொருட்களை பயன்படுத்த வேண்டும். வெள்ளி வெண்கல பொருட்கள், வெண்கலம் மத்தியமானது, வெள்ளி மிக மிக சுத்தமானது. வெள்ளியை எங்கெல்லாம் அதிகம் பயன்படுத்துகின்றோமோ அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சமானது பெருகும். வெள்ளி என்பது குபேரனுக்கு மிகவும் பிடித்த ஒரு வஸ்து. ஆகவே எதிர்காலத்திலே, இப்போது வசதி இல்லை என்றாலும் எதிர்காலத்திலே என்ன செய்யுங்கள், பூஜை அறையிலே பெரும்பாலும் எல்லாமே வெள்ளியாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். வெள்ளி விளக்கு சிறியது, வெள்ளியிலே தூபக்கிண்ணம், இப்படி எல்லாமே வெள்ளியிலே அவ்வப்போது சிறிது சிறிதாக பணம் சேர்த்து வாங்கி வைத்து கொள்ளுங்கள். வெள்ளி பஞ்சபாத்திர உத்ரணி, வெள்ளியிலே சிறிதாக ஒரு விநாயகர், இப்படி வெள்ளியிலே வாங்கி வைக்க வைக்க
அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சமானது பெருகிக் கொண்டே இருக்கும். சரி, இந்த பூஜையை இப்படி நன்கு பூஜை அறையை நன்கு அலங்கரித்து துவங்க வேண்டும். பூஜைக்கு உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை, இரத்த சம்பந்தமான உறவினர்களை அழையுங்கள். மனம் உருகி உங்களுடைய குலதெய்வத்தை நல்ல ஒரு பக்தி சிரத்தையோடு அழைத்தால் அந்த தெய்வமானது விபூதி உருண்டையிலே வந்து அமர்ந்துவிடும். 3 நாட்கள் அந்த விபூதி உருண்டையை அப்படியே பூஜை அறையிலே இருக்கட்டும். அங்கு குலதெய்வம் நன்று அந்த குலதெய்வத்தினுடைய அருளானது அந்த விபூதி உருண்டையிலே வந்து அழகாக நின்றுவிடும், சாநித்தியமாக நின்றுவிடும். தினமும் குலதெய்வத்தினுடைய பெயரை 27 முறை உச்சரித்து அதற்கு ஊதுவத்தை காண்பியுங்கள். 3 நாட்கள் கழித்து அந்த விபூதி உருண்டை காய்ந்து உடைந்து போனாலும் பரவாயில்லை, தவறு கிடையாது. அதை எடுத்து ஒரு டப்பாவிலே போட்டு அதில் 2 வேப்ப இலைகளை போட்டு வைத்து விடுங்கள் மூடி. தினமும் வீட்டிலே இருப்பவர்கள் அந்த விபூதியை எடுத்து குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி இட்டுக்கொள்ளுங்கள். இப்படி இட்டுக்கொண்டு வர வர அந்த வீட்டிலே குலதெய்வத்தினுடைய ஆட்சியானது அப்படியே அருமையாக இருக்கும். இதனை நீங்கள் செய்து பாருங்கள். குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், 100% கிடைக்கும். அனுதினமும் குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி அந்த விபூதியை இட்டு வர குலதெய்வம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக உங்களுக்கு கனவிலோ காட்சி தரும், அல்லது வேறு ஏதோ ஒரு மனித ரூபத்திலே வந்து நான் உனக்காக இருக்கின்றேன் என சொல்லிவிட்டு போகும். குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு இருக்கின்றது என்பதை உணர்த்தக்கூடிய அறிகுறிகளை ஏதேனும் ஒரு விதத்திலே உங்களுக்கு காட்டிவிடும். ஆகவே இந்த பூஜையை செய்யுங்கள். குலதெய்வத்தை மனதிலே எப்போதும் நினைத்து கொண்டே இருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள், தொல்லைகள், தடைகள் அனைத்தும் விலகிவிடும், நிச்சயமாக விலகும். குலதெய்வத்தினுடைய அருள் கிடைத்து விட்டால் மற்ற எல்லா தெய்வங்களுடைய அருளும் தானாக வந்து சேர்ந்துவிடும். உங்களுடைய குலத்தை காக்கின்ற தெய்வம் குலதெய்வம். ஆகவே இந்த குலதெய்வ வழிபாட்டை மிக சரியாக செய்ய வேண்டும். பூஜைக்காக ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து வைத்தோம் அல்லவா, அந்த தண்ணீரை என்ன செய்வீர்கள் என்றால் அதனை செடி கொடிகள் உள்ள இடத்திலே, நம்முடைய கால் படாத இடத்திலே ஊற்றிவிடலாம். குலதெய்வம் வழிபாடு செய்யும்போது நல்ல சாம்பிராணியானதை மணக்க மணக்க போட வேண்டும். இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாம் வாங்காமல் வீட்டிலே தணல் மூட்டி, அடுப்பு கறி போட்டு தணல் மூட்டி அதிலே குங்கிலியம் கலந்து, ஏலக்காய் கலந்து, பச்சை கற்பூரம் கலந்து இந்த சாம்பிராணியை நீங்கள் ஏற்றினீர்கள் என்றால் அந்த இல்லத்திலே அருமையாக குலதெய்வத்தினுடைய அருளானது சாநித்தியமாக இருக்கும். குலதெய்வத்திற்கு குறிப்பாக என்ன புஷ்பம் சேர்த்தாலும் மல்லிகை பூ நிச்சயமாக இருக்க வேண்டும். மல்லிகை மனம் இருக்கின்ற இடத்திலே லக்ஷ்மி கடாட்சமானது தாண்டவமாடும். ஆகவே குலதெய்வத்தினுடைய திருவுருவப் படத்திற்கு நன்கு மல்லிகை மலர்களால் அலங்காரம் செய்யுங்கள். ஆக இப்படி இந்த குலதெய்வத்தினுடைய பூஜையை நீங்கள் சிரத்தையாக செய்தால் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த இல்லம் எல்லா விதமான சம்பத்துக்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. உடனடியாக குலதெய்வத்தினுடைய பூஜைக்கு ஏற்பாடு செய்யுங்கள். குலதெய்வத்தை வணங்குங்கள். குலம் போற்ற வாழுங்கள். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. நன்றி, வணக்கம்.